பொண்ணுக்கு ஒரு வித்தியாசமான பிரேஸ்லெட் கிடைச்சிருக்கும். இப்போ இந்த பிரேஸ்லெட் வச்சு இந்த பொண்ணு எதை வேண்டாலும் அது எல்லாமே வந்து இவளுக்கு நடந்துரும். இப்போ ஒரு பையன் வந்து இந்த பொண்ணோட கிளாஸ்ல தான் படிச்சுட்டு இருப்பான். ஆனா இந்த பையனை வந்து இந்த பொண்ணுக்கு பிடிக்கல. இவன் வந்து என் கிளாஸ்லயே இருக்கக்கூடாது, வேற கிளாஸ்க்கு போயிடணும் அப்படின்ட்டு வந்து நினைச்சுக்கிட்டே இருப்பா. ரெண்டு பேரும் எப்பவுமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. கரெக்டா டீச்சரும் வந்துட்டு நீ வேற கிளாஸ்க்கு போயிடு அப்படின்ட்டு அந்த பையனை வந்து சொல்லிடுவாங்க. அந்த பையனும் வந்து மாறி போயிடுவான். ஸ்கூல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த பொண்ணு வந்து ரோட்ல நின்றுட்டு இருப்பா. ரொம்ப கால் வலியா இருக்கும், பயங்கர டயர்டா இருக்கும். இப்போ வேற நம்ம நடந்து வீட்டுக்கு போகணுமா, யாராச்சும் கூட்டிட்டு போய் விட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு மறுபடியும் அந்த பிரேஸ்லெட் கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பா. அவளோட ஃப்ரெண்டு சைக்கிள்ல வந்துட்டு வா நான் வேணா உன்னை வீட்டுல விட்டுறேன் அப்படின்னு சொல்லிருப்பா. அடுத்ததா இப்ப நைட்டு உட்காந்து இந்த பொண்ணு வந்து அவளோட அப்பா கூட டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பா. அவங்க அப்பா வந்து காசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. அதை வந்து இந்த பொண்ணுகிட்டயும் புலம்பிட்டு இருப்பாரு. என்ன பண்றதுனே தெரியல, காசு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு மறுபடியும் அந்த பிரேஸ்லெட் கிட்ட வந்து வேண்டி இருப்பா. எங்க அப்பாக்கு நிறைய காசு வேணும் அப்படின்னு சொல்வா. சொன்ன உடனே வந்துட்டு இப்ப இந்த பொண்ணு வந்து ஒரு லாட்டரி வந்து சும்மா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பா. லாட்டரியும் வந்து வின் பண்ணிருப்பா. அந்த காசு எடுத்துட்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்டயும் கொடுத்துருவா. அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. எதெல்லாம் இந்த பொண்ணு ஆசைப்படுறாலோ அது எல்லாமே நடக்கும். ஆனா முதல் விஷயமா இந்த பொண்ணு ஆசைப்படுறது இவன் மட்டும் என் லைஃப்ல வரவே கூடாது, இவன் வந்தாலே வந்து நான் தள்ளி போயிடணும், இல்லை அவன் மறைஞ்சு போயிடணும் தான். அந்த அளவுக்கு இவன் என்னோட லைஃப்ல வரவே கூடாது அப்படின்ட்டு இந்த பொண்ணு ஆசைப்படுறதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப இந்த பொண்ணு வந்து மறுபடியும் பிறந்துதான் வந்திருப்பா. இவளோட முன்னாடி வாழ்க்கையில இவரை வந்து பயங்கரமா லவ் பண்ணிருப்பா. காலேஜ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப இந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கும் எடுத்திருப்பா. ஆனா இவருக்காக வந்து எல்லாத்தையும் கரியர் ஸ்டடீஸ் எல்லாம் விட்டுட்டு இவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூடவே தான் இருப்பா. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இவளோட வாழ்க்கையே தலைகீழ மாறி போயிடும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்திருப்பாரு, கல்யாணத்துக்கு அப்புறமா வந்துட்டு அப்படியே தலைகீழ மாறி போச்சு. டெய்லி இந்த பொண்ணு வந்து ஏதோ நரகத்துல இருக்க மாதிரி தான் இருந்துட்டு இருப்பா. சரி நம்ம பிரெக்னெண்டா வேற இருக்கிறோம், இப்ப விட்டுட்டு போனா நம்ம தான் கஷ்டப்படுவோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பா. குழந்தையும் பிறந்துட்டு இருக்கும். ஆனா குழந்தைய பாக்குறதுக்கு கூட அவர் வந்திருக்க மாட்டாரு. டிவோர்ஸ் பேப்பர்ஸ் மட்டும் தான் அனுப்பி வச்சிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல போயிட்டு பார்த்தா இப்ப இவரு வந்துட்டு அவரோட ஃபர்ஸ்ட் லவர் கூட உட்காந்துட்டு இருப்பாரு. இந்த பொண்ணு ரொம்ப மனசடைஞ்சு போயிட்டு நம்மள அவாய்ட் பண்றதுக்கு இதுதான் காரணமா அப்படின்ட்டு ஒரு ட்ரக் முன்னாடி போயிட்டு விழுந்து இறந்துடலாம் அப்படின்ட்டு தான் போயிருப்பா. ஆனா ட்ரக் இடிச்ச உடனே இப்ப இந்த பொண்ணு வந்து அவளோட ஸ்கூல் லைஃப்க்கு மறுபடியும் திருப்பி போயிருப்பா. இது நம்மளுக்கு ரெண்டாவது சான்ஸ் மாதிரி. இந்த சான்ஸ்ல கண்டிப்பா இவன் கூடவே போக கூடாது, இவன் நம்ம வாழ்க்கையிலேயே வரக்கூடாது அப்படின்றதுனாலே எப்பெல்லாம் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வருதோ அப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போயிருவா.